அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி விநாயகருக்கு நம்ம செம்பருத்தி பூக்களில் 2 செடி பூக்கள் மாலையாக தொடுத்துருக்கேன். எவ்வளோ பூக்கள் இருக்காங்க பாருங்கள். கடவுளுக்காக நான் தொடுத்த மாலை. இன்றைக்கி செம்பருத்தி பூக்கள் நிறையா பூத்திருந்தாங்க. 2 செடியில் இவ்வளோ பூக்கள் எல்லாத்தையுமே மாலையாக கட்டிட்டேன். நான் அப்படியே சைனீஸ் வயலட் அவங்களும் நிறையா பூத்திருந்தாங்க. மாலையாக கட்டி போட்டுட்டேன். சிவனுக்கு பூ செண்டு மாதிரி தொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இன்று கடவுளுக்கு மாலை தொடுத்ததில் எனக்கு மன மகிழ்ச்சி, மன நிறைவோடு இருக்குது. ஒரு மனசில் ஒரு காலையிலேருந்து ஒரு சந்தோஷம். நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. இந்த பூக்கள் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி சாமிக்கு மாலையாக தொடுத்துருந்தா கோவிலுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு மாலை தொடுத்துட்ருக்கேன். கோவிலுக்கு மாலை தொடுத்தேன். நிறைய பூக்கள் இன்னைக்கு. ஒரு பெரிய பிளாஸ்டிக் மூடி, அது நம்ம பெரிய டப்பா தான். அந்த டப்போட மூடி ஃபுல்லாக பூக்கள் தான் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சதை மாலையாக தொடுத்துருக்கேன். நல்லா இருந்தால் ரசிங்க, நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புது விதமான மாலை மாதிரி தொடுத்துருக்கேன் நான். என்னடா இதுதான் மாலையான்னு சிரிச்சிடாதீங்க. ஏன்னா நான் கட்டின மாலை எனக்கே சிரிப்பாக வருது. இருந்தாலும் சாமிக்கு போடும்போது அதனுடைய அழகே தனியாக தான் இருந்தது. எப்படி கட்டியிருந்தாலும் அந்த கடவுள் கழுத்தில் இருக்கும்போது அதனுடைய தனி அழகு தெரிஞ்சது இன்றைக்கி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு காலையில் இன்றைக்கி முதல் வேலையாக நான் செஞ்ச வேலை இந்த வேலை தான்.